Hi children, Jayaberigai Kottada. We are celebrating 75 years of independence. அப்ப இன்னைக்கு எபிசோட்ல ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் பத்தி தான் பார்க்கணும். எஸ், நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு சுதந்திர போராளி பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். நான் ஆஸ் யூஷுவல் க்ளூஸ் சொல்லிட்டே வருவேணும், நீங்க கண்டுபிடிப்பீங்களா? அவர் தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள ஒட்டப்பிடார கிராமத்துல பிறந்தார். அவரும் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மாதிரி அவரோட லைஃப் he began as a lawyer. 1900ஸ்லயே கப்பலோட்டினார். எஸ், கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளையை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அவர் செப்டம்பர் 5th 1872ல பிறந்தார். செப்டம்பர் 5th நம்ம டீச்சர்ஸ் டே இல்லையா? நம்மளோட செகண்ட் பிரசிடென்ட் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரோட பர்த்டேயும் அன்னைக்குதான். ஒட்டப்பிடாரம் அந்த காலத்து நெல்லை மாவட்டம். அந்த மண்ணுக்கே தனி சிறப்பு உண்டு. ஒட்டப்பிடாரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தான் பாஞ்சாலக்குறிச்சி இருக்கு. பாஞ்சாலக்குறிச்சியில யாரு இருந்தா? வரி, திரை, வட்டி உனக்கு ஏன் கொடுக்கணும்னு ஆங்கிலேயர்களை பார்த்து கேட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அங்க இருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தான் எட்டயபுரம் இருக்கு. வெள்ளி பனிமலையின் மீதுவும் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம். மகாகவி பாரதியார் பிறந்த ஊரு. பாரதியும் நம்ம சிதம்பரம் பிள்ளையும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவர் படிச்சுட்டு லாயர் ஆனார். பேரும் புகழும் செல்வம் நிறைந்த பெரிய லாயர். He was very good both in civil and criminal cases. அப்ப we were under British rule. அவங்க சாதாரண மக்கள் மேல சுதந்திர போராட்டனாலே கேஸ் போட்டு ஜெயில போட்டு இருந்தா. அந்த மாதிரி சாதாரண மக்கள், ஏழை மக்களுக்கு காசே வாங்காம இவர் வாதாடி அவளை காப்பாத்திட்டு இருந்தார். பிரிட்டிஷர்ஸோட அவ எப்படி நம்மளை கைப்பற்றிட்டான்னா, they came as a merchant, ட்ரேடிங்க்கு தான் வந்தா. அப்புறம் ஒவ்வொரு ராஜ்யமா அப்படியே அனெக்ஸ் பண்ணிட்டான். அவளோட பாலிசி டிவைடட் ரூல். 2 ராஜாக்குள்ள சண்டை ஏற்படுத்துறது, அப்படியே 2த்தையுமே அபகரிச்சிருது. இப்படிதான் போச்சு. அதே மாதிரி அப்ப பெங்கால 2ஆ பிரிச்சா. பீப்புள் டிட் நாட் லைக். அங்க போராட்டம். நமக்கு அந்நிய வஸ்துக்கள், அந்நிய பொருட்களே வேண்டாம், எல்லாத்தையும் பாய்காட் பண்ணி எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் எரிச்சுன்னு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பாரதத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமம் கூட செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்தது. அந்த கிராமத்திலே பாட்டர்ஸ் இருப்பா, வீவர்ஸ் இருப்பா, விவசாயி இருப்பா, தச்சன் இருப்பா, வீடு கட்டுறவா இருப்பா, பாடம் செலுத்துறவா, எல்லாமே இருப்பா. ஸோ அவளே ஒருத்தர் அவளோட சர்வீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பா. அண்ட் கைத்தொழில்கள்லாம் நிறைய இருந்தது. ஆனா இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில அவெல்லாம் இந்த சின்ன விவசாயிகள், சின்ன தொழில் பண்றவா மேல அப்படி நிறைய வரி போட்டு போட்டு நம்ம தொழில்கள்லாம் அப்படியே அழிச்சுட்டா. அதுக்கு தாண்டி என்ன பண்ணான்னா, இங்கேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு அவா ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்கேருந்து பினிஷ் ப்ராடக்ட்ஸா இங்க வந்து வித்தா நிறைய விலைக்கு. நம்ம அதுதான் வாங்குற மாதிரி இருந்தது. அதனால அதெல்லாம் வேண்டாம், நம்ம நாட்டு பொருள் தான் யூஸ் பண்ணுவோம்னு எல்லாமே பாய்காட் பண்ண ஆரம்பிச்சா. ஏற்கனவே வாங்கி வச்சதாலும் எரிச்சிட்டா. நம்ம சிதம்பரம் பிள்ளை அப்ப தீவிரமா சுதந்திர போராட்டத்துல இறங்கினார். அவரும் அந்நிய பொருட்கள் வேண்டாம் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்து. நம்ம சிதம்பரம் பிள்ளை ஏன் கப்பலோட்டினார் தெரியுமா? அவர் யோசிச்சு பார்த்தா, ஆங்கிலேயர்கள் எல்லா ஃபீல்டுமே நம்ம நாட்டின் பொருளாதார சுரண்டல் இருந்தது. அவை பாட்டி என்ன சொல்லியிருக்கா? திரைக்கடலோடியும் திரவியம் தேடுது இல்லையா? சோழர்கள்லாம் இங்க கடாரம், சாவகம், இன்ஃபேக்ட் இந்தோனேஷியா, தாய்லாந்து நிறைய தூரம் வரைக்கும் கப்பல்ல போய் வியாபாரம் பண்ணியிருக்கா இல்லையா? அந்த மாதிரி நாமும் பண்ணலாமேன்னு இவருக்கு தோணிது. அப்ப ஆங்கிலேயர்களோட ஒரு கப்பல் கம்பெனி தூத்துக்குடியிலேருந்து லங்கா வரைக்கும் போயிட்டு வந்துன்றது. இங்க வியாபாரிகள்லாம் அங்க அது யூஸ் பண்ணி அதுல போயிட்டு இருந்தாங்க. நாம ஏன் வந்து ஒரு கப்பல் கம்பெனி தொடங்கக்கூடாதுன்னு 1906 சுதேஷி கப்பல் நிறுவனம் ஆரம்பிச்சார். He got it registered also. நிறைய பேர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், சாதாரண மக்களும் வியாபாரிகளும். இவர் அந்த சொசைட்டிக்கு செக்ரட்டரியா இருந்தார். அப்புறம் சேதுபதி சமஸ்தானத்துல இருந்த ஒருத்தர் பாண்டித்துறைங்கிறவர் அதுக்கு பிரசிடென்டா இருந்தார். ஒரு கப்பல் வந்து லீஸுக்கு எடுத்தார். லீஸுக்கு எடுத்து போட்ட ஆரம்பிச்சா. நம்ம வியாபாரிகள்லாம் நம்ம கப்பல்னே எல்லாம் வர ஆரம்பிச்சா.
இப்ப அந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் ஆங்கிலேய கப்பல் கம்பெனிக்கு நஷ்டம் வர ஆரம்பிச்சது. எப்படி இதை தடுக்கலாம்னு யோசிச்சா, உடனே லீஸுக்கு தானே இவ கப்பல் எடுத்திருக்கா, அந்த ஓனர் கிட்ட அந்த கப்பலை எடுத்து திருப்பி வாங்கிக்க சொல்லிட்டா. இப்ப 2 கட்டனா போயிடுது. ஆனா அப்ப நம்ம சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணணும், திருப்பி கிடுகிடுன்னு சிலாவுக்கு போயிட்டு இன்னொரு கப்பல் லீஸ்க்கு எடுத்து வந்துட்டாரு. ஓடித்து, கப்பல் ஓடித்து. ஆனா இது சரிப்பட்டு வராது, we should own our own ship அப்படின்னு கப்பல் வாங்கறதுக்கு இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி பாம்பே போறார். அவர் பாம்பே போன சமயம் அவரோட வீட்டு நிலைமை எப்படி தெரியுமா, அவரோட வைஃப் வந்து பிரெக்னெண்டா இருந்தா, பையனுக்கு உடம்பு சரியாம இருந்தது. ஆனாலும் நாடுதான் முக்கியம் அப்படின்னு பாம்பே போன, அங்கே இருந்து கப்பலோட வந்தார். அப்புறம் இன்னொரு கப்பலும் வாங்கினார். 2 கப்பல் ஓடித்து. இன்ஃபேக்ட் நம்ம பாரதியார் அவரோட இந்தியா பத்திரிகையில இதை பத்தி ரொம்ப அழகா பாடியிருக்கார். 2 கப்பல் வேற ஓட ஆரம்பிச்சோடனே அந்த ஆங்கிலேய கம்பெனிக்கு நிறைய நஷ்டம். உடனே இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் இருக்குல்ல, அது பாதியாக்கினா போல. அப்புறம் இலவசம் ஆரம்பிச்சா. அந்த காலத்து மக்கள் இலவசத்துக்கு மயங்கல, சுதேசி கப்பலை தான் யூஸ் பண்ணா, விதவிதமா தொந்தரவு பண்ணா. ஆனா நம்ம சிதம்பரம் பிள்ளை வெற்றிகரமா கப்பல் ஓட்டினார். ஓகே, அது ஓடின்னு இருக்கு. அடுத்தாப்புல நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். கைத்தொழில் விவசாய வளர்ச்சிக்கோசரம் விவசாய கைத்தொழில் சங்கம், தர்ம சங்க நெசவு சாலை, தேசிய பண்டகசாலைன்னு ஆரம்பிச்சார். ஸோ தட் அந்த விவசாயிகள்லாம், அந்த ஸ்மால் ஆபீசர்ஸ்லாம் அவங்களோட பொருளை அந்த சொசைட்டி மூலமா விற்க முடியும். அப்ப சாதாரண ஒருத்தர் கேட்டார், நாம ஏன் நம்ம பொருள் வாங்கணும், இது கொஞ்சம் விலை கூட இருக்கேன்னு. அதுக்கு இவர் சொன்னார், நம்ம நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருள் வாங்கினா அதோட ப்ராஃபிட் உன்னோட சகோதரனுக்கு தான்ப்பா போறது, வெளிநாட்டுக்கு போறப்பா. எஸ், அததான் இப்ப ஆத்ம நிர்பர், மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இங்க நம்ம நாட்டுல நிறைய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், நமக்கு வர ப்ராஃபிட் இங்கே நம்ம நாட்டுக்குள்ளே சர்க்குலேட் ஆகும் இல்லையா, அப்புறம் இன்னும் முன்னேறுவோம். இந்த கோவிட் சிச்சுவேஷன்லயே பாருங்களேன், வேக்சினேஷன்ல நாம வந்து வெளியிலே அதிகம் வாங்கல, நாமளே தயாரிச்சோம் கோவேக்சின், கோவிஷீல்டு இல்லையா. இந்த வேக்சின் நமக்கு எத்தனை கோடி மக்கள், ஜனத்தொகையும் எவ்வளவு ஜாஸ்தி இல்லையா. மோர் தென் 200 crores வேக்சினேஷன் எல்லாருக்கும் போட்டிருக்கோம். ஒரு வேக்சினேஷன் அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்களே. அப்ப வந்து 200 கோடிக்கு மேலனா 2 லட்சம் கோடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும் வெளியில வாங்கினா. அதுல அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா நம்ம மேல இன்னும் எவ்வளவு வரி வந்திருக்கும் இல்லையா. நாமளே தயாரிச்சு இன்னும் பல ஏழை நாடுகளுக்கு கொடுத்தோம் இல்லையா. இதுதான் இந்த மேக் இன் இந்தியா தான் அன்னைக்கு சுதேசி இயக்கமா இருந்தது. நம்ம சிதம்பரம் பிள்ளை அதை ரொம்ப ஊக்குவிச்சார். அப்ப இவர் வந்து தனியா ஆங்கிலேயர்களோட போராட முடியாதுன்னு அகில இந்திய காங்கிரஸ் மகாசபையில சேர்ந்தார். 1907 சூரத்ல ஒரு மாநாடு இருந்தது, அங்க போனார், அதுல கலந்துக்க போனார். அங்க பாலகங்காதர் திலக், லாலா லஜபத் ராய், கோபாலகிருஷ்ண கோகுலே, மோதிலால் நேரு, ஸ்ரீ அரவிந்தர் எல்லாமே இல்லைன்னு நிறைய பேர் இருந்தா. ஸ்ரீ அரவிந்தர் இவரை பார்த்துட்டு வாங்க பிள்ளைன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தமிழ்நாட்டுல கப்பல் ஓட்டின்னு இருக்கார், கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம பிள்ளை வந்து அவருக்கு பாலகங்காதரோட திலக்கரோட பிரின்சிபல்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு அங்க அந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இங்க வந்து எப்படி செயல்படுத்தணும், அங்க கேட்டதெல்லாம் இங்க எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து ஹீடட். அப்ப 1907ல தேச அபிமானிகள் சங்கம்னு ஏற்படுத்தினார். அங்கங்க நிறைய who like our country, நம்ம நாட்டுக்கோசம் சேவை பண்றவங்க, நிறைய ஸ்பீச்சஸ் அங்கங்க அவரோட டாக்ஸ் இருக்கும். மக்கள் கிட்ட நம்ம நாட்டோட பழைய பெருமை, எப்படி ஆங்கிலேயர்களோட ஆணவ அதிகார ஆட்சி வேண்டாம், மக்கள் ஆட்சி வேணுங்கிறது சாதாரண மக்களுக்கும் புரிய வச்சார். ஒரு 300 வருஷத்துக்கு மேல நம்ம அடிமையா இருந்துட்டோம் இல்லையா. சோ அதனால நம்மளோட சிறப்புகள், பழைய பாரதம் ஒரு காலம் இருந்தது இல்லையா. we had great mathematicians, astronomers, scientists, doctors, great poets, நம்ம ஆர்கிடெக்சர் எவ்வளவு பெருசு, மக்கள் எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கோம், அதெல்லாம் தெரியல, மறந்தே போயிடுது சாதாரண மக்களுக்கு. எல்லாருமே தெரியணும் இல்லையா, நம்மளோட புகழ் தெரியணும், பிளஸ்
அதான் அந்த மாதிரி நம்ம திருப்பி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவர் வந்து சுதந்திர உணர்வை ஊட்டினார். இவர் எப்படி இதோட பேச்சு கலக்கும் போது இவரோட சுப்பிரமணிய சிவா ஜாயின் பண்ணார். சிவாவோட பேச்சு அப்படியே அனல் பறக்கும். அவரோட அனல் பறக்க பேச்சும் நம்ம பிள்ளையோட நெருப்பை ஊதி விடும் சூறை காற்று மாதிரி இருக்கும். The combination was too good. மக்கள்லாம் அவ பேச்சை கேட்டு இந்த நிமிஷம் போராட்டத்துக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஆங்கிலேயர்கள்லாம் இவரோட பேச்சை பார்த்து பயந்துருந்தா, என்ன இப்படி பண்றா, இப்படி ஒரு எழுச்சி ஏற்படுத்திருக்கா அப்படின்னு நம்ம தமிழகத்துல ஃபுல்லா இந்த மாதிரி இருந்தது. அப்ப தூத்துக்குடியில கோரல் மில்னு ஒண்ணு இருந்தது. நேச்சுரலி எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆங்கிலேயர்கள் கீழே தானே இருந்தது. அந்த முதலாளிகள் மேக்சிமம் அப்படியே ஜூஸ் மாதிரி கொஞ்சம் சக்கையா வந்து தொழிலாளிகளை ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா அவ ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா. தங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்கோசம் அவ வந்து அப்ப நான் சிதம்பரம் பிள்ளை வேண்ட அவளோட போராட்டத்துக்கு வழி நடத்தினார். பட் ட்ரேட் யூனியன் ஒரு கான்செப்டே இருக்கல. ஆசியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவ்மெண்ட் நடந்தது. அப்ப வேலை இல்லைன்னா அந்த மக்கள்ல தொழிலாளர்கள்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணார். அப்புறம் முதலாளிகள் had to agree to the demands of the laborers. இப்ப ஆங்கிலேயர்களுக்கு இவர் மேல அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி, இப்ப எப்படி பழி வாங்கலாம் அப்படிங்கிற யோசனை இருந்துட்டே இருந்தது. அப்ப 1908ல பிபின் சந்திர பால் அவர் வந்து ரிலீஸ் ஆனார். அதை தேசம் முழுக்க கொண்டாடணும் அப்படின்னு டிசைட் பண்ணா. நம்ம சிதம்பரம் பிள்ளை இங்க தமிழ்நாட்டிலையும் we should celebrate அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கான செலிப்ரேஷன்ஸ்லாம் ஏற்பாடு பண்ண. அப்ப மேஜிஸ்ட்ரேட் இவரை கூப்பிட்டு he should not talk, இவர் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னா he didn't bother, the program went on. உடனே இவரையும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ணிட்டான். திருநெல்வேலிக்கு போய் கைது பண்ணிட்டான். சுப்பிரமணிய சிவாவும் சிதம்பரம் பிள்ளையும் கைது பண்ணிட்டாங்கன்னு திருநெல்வேலியில பெரிய போராட்டமே நடந்தது. மக்கள்லாம் கொந்தளிச்சு கிளர்ச்சி பண்ணாங்க. அவனை அடக்க முடியல போலீஸால. டெப்டி கலெக்டர் ராபர்ட் ஆஷ் வந்து துப்பாக்கி சூடே நடத்தினார். அதுல 4 பேர் இறந்து போயிட்டா, நிறைய பேர் காயம். துப்பாக்கி சூடுனா ஜாலியன்வாலா பாக் மசாக்கர், அங்க ஜெனரல் டயர். இந்த ராபர்ட் ஆஷ பிற்காலத்துல நம்ம தமிழ் வீரறிஞர் வாஞ்சிநாதன் மணியாச்சி ஸ்டேஷன்ல சுட்டு கொண்டுட்டார். ஓகே, நவ பேக் டு சிதம்பரம் பிள்ளை. சிதம்பரம் பிள்ளை மேல ட்ரையல் நடந்தது. அவர் மேல என்ன குத்தம் தெரியுமா சாற்றி இருந்தா, அவர் கப்பல் ஓட்டினது தப்பா, போராட்டம் தப்பா, வந்தே மாதரம் சொன்னது தப்பா. பாருங்க, நம்ம நாட்டுல இருந்து நம்ம மக்களுக்கோசரம் கப்பல் ஓட்டக்கூடாதான், அப்புறம் நம்ம தொழிலாளர்கள் கஷ்டப்படாதோன்னு போராட்டம் பண்ணக்கூடாதான், வந்தே மாதரம் நம்ம நாட்டுக்கோசரம் வந்தே மாதரம் சொல்லக்கூடாதான். எப்படி இருந்தது பாருங்க அவங்களோட ஆட்சி. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்னு இருந்தது. நம்ம சிதம்பரம் பிள்ளைக்கு 40 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. எல்லா பத்திரிகைகளிலும் அவரை பத்தி வந்தது. நம்ம பாரதியார் இந்தியா பத்திரிகையில எழுதினார். ஸ்வராஜ்யா, சுதேசமிஸ்திரம் எல்லாத்துலயுமே அதை பத்தி ஜெயில். கோயம்புத்தூர் ஜெயில அவரை போட்டார். கொலைக்காரனும் மாதிரி இவரையும் ட்ரீட் பண்ணார். இவர் எப்பேற்பட்டவர், படிச்சவர், மக்களுக்கோசம் எவ்வளவு பண்ணியிருக்கார். ஆனா இவருக்கு கால இரும்பு குண்டு கட்டிட்டு கழுத்துல மரத்துல தாலி மாதிரி ஒரு பட்டை கட்டி மாடு மாதிரி செக்கெடுக்க வச்சார். அந்த இரும்பு குண்டை தாங்கின்னு நடக்கிறதே கஷ்டம். அதுல அவ்வளவு பெருசா வேலை இப்படிதான் கஷ்டப்பட்டிருக்கா பாருங்க. அவர் அப்படி சுத்தி வரும்போது கூட சுதந்திர தேவியோட கோவிலை சுத்தி வர மாதிரி நினைச்சுட்டு இருந்தார். அங்க ஃபுட்டும் இவருக்கு பிடிக்கல. இப்படி கஷ்டமான வேலை பிளஸ் ப்ராப்பர் ஃபுட் இல்லாம he lost weight, he became very sick. 40 வருஷம் தண்டனைங்கிறது 6 வருஷமா மாறிது. ஜெயில் தண்டனை முடிஞ்சது. இவர் வெளியில வரப்போறார். இவர் வெளியில வரப்போறாருன்னா இவருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கணும். எத்தனை பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு, கப்பல் ஓட்டியிருக்காரு, தென்னாடு முழுக்கவே மக்களுக்கு சுதந்திர பத்தி எண்ணத்தை வர வச்சார் இல்லையா. ஆனா இவரை வரவேற்க சுப்பிரமணிய சிவாவை தவிர வேற யாருமே வரல. நம்ம பிள்ளை சிவாவை பார்த்துட்டு அழுதுட்டார். ஏன் தெரியுமா,
சுப்பிரமணிய சிவாக்கு ஜெயில்னால அங்க சுகாதாரம் இல்லாத தண்டனையில குஷ்டரோகம் வந்துடுது, அழுகின்றது. நம்ம சிதம்பரம் பிள்ளை was totally dejected. போனார். He lost all his wealth. ஒரு காலத்துல 1000 குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டார். இப்ப அவரோட குடும்பம் கஷ்டத்துல இருக்குது. சென்னை வந்தார். பொட்டி கடை வச்சு மண்ணெண்ணெய் வித்துன்னு இருந்தார். அதுவும் முடியல. He went back to தூத்துக்குடி. It was very difficult life. அப்ப நாட்டுல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்துன்றது. நம்ம பிள்ளை was just not for it. மயிலே மயிலேன்னு இறக்க போடாது. சாம தான வேத தண்டம் எடுக்கணும். போராடிதான் சுதந்திரம் வாங்கல. கொஞ்சம் கொஞ்சமா இவரோட ஹெல்த் பிகேம் வர்ஸ். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 days படுத்த படுக்கையாவே இருந்தார். சாதாரணமா யாருக்காவது உடம்பு முடியலன்னா தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் படிப்பார் இல்லையா? ஆனா இவர் பாரதியாரோட கவிதைகளை கேட்டுட்டேதான் இருந்தார். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். அவர் எந்த சுதந்திரத்துக்கோசரம் பாடுபட்டேனோ அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போயிடப்பறேன்னு உருகினார். அப்படியே இறந்து போயிட்டார். அவர் அப்புறம் கடைசி காலத்துல தமிழுக்கு நிறைய பணியாற்றி இருக்கார். அவர் ஜெயில இருக்கும் போதே அவரோட சுயசரிதை எழுதியிருக்கார். படிச்சு பாருங்க, கண்ண தண்ணி. அப்புறம் மெய்யாரம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். நிறைய புக்ஸ்க்கு கமெண்ட்ரி செய்திருக்கார். திருக்குறளை பிரசுரம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு பண்ணியிருக்கார். இவரோட லைஃப் அப்படியே சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம்னா, காந்திஜி 1914 அப்புறம் தான் இந்தியா வந்தார். அப்புறம் இந்த சம்பாரன் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவர் தீவிரமா சுதந்திர போராட்டத்தில் இறங்கினார். ஆனா நம்ம வஉசி 1906லயே கப்பலே விட்டார். 1907 காங்கிரஸ் மாநாடுல சேர்ந்தார். அப்புறம் ஏஷியாலே ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட், அந்த கோரல் மில் போராட்டம் போது நடந்தது. அப்புறம் பெரிய போராட்டம் எழுச்சியே கொண்டு வந்தார். 1908ல ஜெயில் போயிட்டு அப்புறம் வர முடியாம அப்புறம் மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் இப்ப சொல்றோம். அப்பவே அதுக்கோசரம் தர்ம சங்க நெசவு சாலை, தேசிய பட்டக சாலை, சிறு விவசாயிகள், கழித்தொழில் சங்கம் இதெல்லாம் ஆரம்பிச்சார் டு என்கரேஜ் சுதேசி நெசவு. ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்களேன், we are celebrating 75 years of independence. அதே நேரத்தில் we are also celebrating 150 birth anniversary of சிதம்பரம் பிள்ளை. சும்மா கிடைக்கல நமக்கு சுதந்திரம். அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப நம்ம சுதந்திர காலத்தை எப்படி அனுபவிக்கிறோம் இல்லையா? இப்ப என்ன வேணா பேசலாம், ஆனா அந்த காலத்துல வாயே திறக்க முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு 100-200 தலைவர்கள் பத்தி தான் இப்ப நமக்கு தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத நிறைய பேரு அவரோட வாழ்க்கையும் உயிருமே தியாகம் பண்ணியிருக்கா நம்ம நாட்டு சுதந்திரம் அடையணுங்கிறதுக்கோசம். யோசிச்சு பார்த்தா பெர்ஹாப்ஸ் என்னோட கொழுத்தாத்தாக்கு கொழுத்தாத்தாவும் இருக்கலாம், அவர் உங்களோட தாத்தா கொழுத்தாத்தாக்கு கொழுத்தாத்தா 3-4 generations முன்னாடி they would have taken part in the freedom struggle. Yes, we should be very proud of it. Children, இந்த occasionல ஒரு pledge எடுத்துக்கலாமா? நம்ம கண்ட்ரிய உலகத்திலே நம்பர் 1 ஆக்கணும். But we will also preserve our ancient culture. Okay, now it is question time. சிதம்பரம் பிள்ளை அவரோட full name என்ன? அவர் எங்க பிறந்தார்? What is his date of birth? அவர் 2 கப்பல் ஓட்டினார் இல்லையா? அது எந்த ஊர்ல எந்த ஊருக்கு? அப்புறம் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வச்சுக்கலாமா? சிப்பாய் முற்றுகை எப்ப நடந்தது? குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்ப? ஜாலியன்வாலா பாக் மசாக்கர் எப்ப நடந்தது? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்ப? நமக்கு சுதந்திரம் என்னைக்கு கிடைச்சது? When is our Republic Day? That's all for today. See you in the next episode. Vande Mataram. Hari Om Children. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்றே மதன்னை கை விலங்குகள் போகும்,
என்ற மதன்னை கை விலங்குகள் போகும் என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம்